எது வரையும் பார்த்தோம்? மண்டே வந்து மோஷன் ஸ்ட்ரைட் லைன் டெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி எப்படி போதோ நிறையா முடிச்சிட்டோம்னா மண்டே எப்படி இருக்கும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். எது வரையும் பார்த்தோம்? வேரியபிள் ஆக்சிலரேஷன். ஓகே. ஸோ வேரியபிள் ஆக்சிலரேஷன் அதாவது சீரற்ற முடுக்கம். ஓகே ரைட். இப்போ சீரற்ற முடுக்கம் என்னென்ன தெரியும்? ரிவைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேசஸ், 4 கேசஸ். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன? ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் s is equal to f of t. அப்படின்னா என்ன பண்ணணும்? s is equal to f of t இருந்ததுன்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? s is equal to f of t என்ன அர்த்தம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ எதை பொறுத்து இருக்குது? நேரத்தை பொறுத்து இருக்குது. ஸோ அப்படி இருந்ததுன்னா velocity v is equal to என்னது? ds by dt which is equal to d by dt of f of t. okay. a is equal to என்னது? dv by dt which is equal to d by dt of இதானே d by dt of v. இது v தானே. ஸோ அப்போ d by dt of f of t which is equal to d squared by dt squared f of t. ஓகேவா? ரைட். இது கேஸ் 1. கேஸ் 2 acceleration as a function of time. acceleration as a function of time. a is equal to f of t. ஓகேவா? இப்போது இதுக்கு என்ன அர்த்தம்? முடுக்கத்தோட நேரத்தை சார்ந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இன்டகிரேட். ஸோ அப்போ இன்டகிரேட் பண்ணோம்னா velocity which is integration of f of t dt இல்லையா? f of t dt. அடுத்தது இன்டகிரேட் பண்ணோம்னா displacement which is equal to double integral of f of t dt. okay. so case 1, case 2. right. case 3 acceleration as a function of velocity. as a function of velocity. so a is equal to f of v. அப்போ எப்படி பண்ணுவோம்? a which is equal to dv by dx. okay good. அதே மாதிரி case 4 acceleration as a function of distance. a is equal to f of x. அப்படின்னா அவ்வளோதான். இப்போது அன்றைக்கி சம்ஸ் போட்டோம் இல்லையா? சில பேருக்கு புரியாமல் இருந்ததில்ல, அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா? நீங்கள் நித்யாலாம் சொல்லி கொடுத்தீங்க எல்லாத்துக்கும். இப்போ அது எல்லாமே கிளியராக இது வரையும்? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா அதில்? காளீஸ்வரிக்கு டவுட் இல்லை, ஜீவாக்கு, பவித்ராக்கு, நீலாதேவி இல்லை. ஓகே சார். அன்றைக்கி எந்த சம்ஸ் வரையும் போட்டோம்? அந்த சம்ஸும் நீங்கள் போட்டிங்களா? நீங்கள் ஹாஸ்டலில் போய் போட்டு பார்த்துட்டிங்களா? ரைட். ஓகே. இப்போ எந்த சம் வரையும் போட்டோமா அன்றைக்கி? 24 24 முடிச்சிட்டோமா? சரி ரைட். 24 முடிச்சிட்டோம்னா 26 போடுங்க. அதுவும் முடிச்சிட்டோமா? 26 இல்லைல்ல, 26 போடுங்க. சார் கவனிங்க. a particle moves along a straight line ox. இல்லையா? a particle moves along a straight line ox. okay. at a time t, the distance x of a particle from O is given by x is equal to 40 plus 12. 40 plus 20 minus t cube. ஸோ இது கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? how long would the particle travel before coming to rest? துகளானது ஓய்வுக்கு வரும் முன்பு எவ்வளவு தூரம் பயணித்திருக்கும்? அப்போது என்ன கேட்குறாங்க? ரெஸ்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் வரும்? இதை வச்சு தான் என்ன கண்டுபிடிக்கணும்? இதுதான் கண்டிஷன்.
இதில் தான் என்ன கொடுத்துருக்காங்க, கண்டிஷன். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஹவு லாங் would the particle travel before coming to rest. ஓய்வுக்கு வரும் முன்பு எவ்வளவு தூரம் பயணித்திருக்கும். ஸோ இங்கே ஓய்வுக்கு வருதுன்னு வச்சுக்கலாமே, இங்கே ரெஸ்ட் அப்போ velocity is equal to 0, அப்படி தானே, திசைவேகம் என்ன ஆகுது, 0 ஆகுது. புரியுதா? இதுதான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஹவு லாங் would the particle travel before coming to rest. ஸோ ஓய்வுக்கு வரக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கும். ஸோ இப்போ ஓய்வுக்கு வரும்பொழுது என்னது, திசைவேகம் 0 இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், டி கண்டுபிடிக்கணும். டி எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், velocity v is equal to dx by dt d by dt of 40 plus 12t minus t cube. 40 என்னது 0 plus 12 minus 3t square. அப்போது velocity என்னது 0வா இல்லை, இங்கே 12 minus 3t squared. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ரெஸ்ட்டுக்கு வரும்போது velocity 0. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், velocity is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா velocity என்னது 12 minus 3t squared is equal to 0. minus 3t squared இது இப்படி போச்சுன்னா minus 12. 3t squared is equal to 12. t squared is equal to 12 by 3. 4. t is equal to என்னது, இப்போ velocity 0 ஆகும்பொழுது t என்னது 2. இல்லை ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வருது இல்லையா, அப்போ டைம் டேக்கன் என்னது 2. velocity 0 ஆகும்பொழுது டைம் டேக்கன் 2. இல்லை ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வரும்போது டைம் டேக்கன் 2. அப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு லாங் த பார்ட்டிக்கல் ட்ராவல். ஸோ இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு, டிஸ்டன்ஸோட இது என்னது எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40. இப்போ என்ன பண்ணணும், டி இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறத போடணும் எக்ஸ். அப்போ 40 ப்ளஸ் 12 2 minus 2 cube. ஸோ 40 ப்ளஸ் 24 minus 8. ஸோ 48 சாரி 64 64 minus 8 56 இல்லையா, 56 meters. ஓகேவா? புரியுதா? ஜீவாக்கு புரிஞ்சதா, பவித்ராக்கு புரிஞ்சதா? ஓகே, காப்பி பண்ணிக்கங்க, அவ்வளோதான். காப்பி பண்ணுறத விட நீங்கள் அப்படியே போட்டு பாருங்கள். அப்படியே காப்பி பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். அதை முடித்தவங்க 28th சம், அதை முடிச்சிட்டிங்கன்னா 28th சம். காலேஸ்வரிக்கு ஈஸியாக இருக்காம்மா, டவுட்டாக இருக்கா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, எந்த சம்மா போடலாம்? 30 முடிஞ்சிருச்சு இல்லையா? 33 போட்டிங்களா? அது 33 போட்டாச்சு. அடுத்தது அவ்வளோதானே? 33 போட்டிங்களா? நீங்கள் 33 போட்டுட்ருக்கீங்க. யாரெல்லாம் 33 முடிச்சிட்டிங்க? முடிஞ்சிருச்சு. 33 போடுங்க. அடுத்தது கொஷின் வரையும் போட்டோமா? 33 33 முடிச்சிட்டோம் இல்லையா? 33 என்னது 9 போட்டிங்களா? 33 எல்லாமே போட்டிங்களா? போட்டாச்சு. மௌனிகா நீங்கம்மா 33 போடலையா? 33 போட்டு பார்க்குறீங்களா? பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் அதை போட்டு பாருங்க, ஒன்றும் ப்ராப்ளம். அப்புறமா சொல்லி தரீங்களா உங்களுக்கு? 33 சரி, 33 எதுவும் ஒர்க் அவுட் பண்ணலையா? 33 எப்படி வருது? S is equal to t cube minus 6t squared plus 3t plus 4. என்ன கேட்டிருக்காங்க? ஓகே, ஸோ ஆக்சிலரேஷன் முடுக்கம் 0 இருக்கும் பொழுது வெலாசிட்டி என்ன? ஸோ ஃபஸ்ட்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் இல்லையா? v is equal to ds by dt d by dt of t cube minus 6t squared plus 3t plus 4 3t squared minus 12t plus 3.
இது வந்து velocity இல்லையா. acceleration a is equal to dv by dt. So d by dt of 3t squared minus 12t plus 3. So 6t minus 12 அவ்வளோதான் இல்லையா. இது acceleration. So acceleration 0 இருக்கும்போதுனா 6t minus 12 is equal to 0. Minus 12 is equal to minus 6t. Minus minus cancel. 12 by 6t. t is equal to 2. கரெக்டா. ஸோ அப்போ acceleration 0 ஆகும்போது t வந்து 2. அப்போ velocity என்ன, v is equal to 3 into 2 squared minus 12 into 2 plus 3. 3 into 4 minus 24 plus 3. இது 12 12 plus 3 9 minus 9 வருது இல்லையா. minus 9 meter per second. ஓகேவா. இது அப்புறமா எழுதி வச்சுக்கோங்க, அப்புறமா அவங்க சொல்லி தருவாங்க இல்லையா. அடுத்த சம் வந்து 25th சம். 25th சம். The particle moving along with x-axis as acceleration f at a time t given by f is equal to f naught. F is equal to f naught 1 minus small t by capital T. Where f naught and t are constants. The particle t is equal to 0 as 0 velocity. Okay va. In the time interval between t is equal to 0, in the time interval between t is equal to 0 and the instant when f equal to 0, என்ன கேக்குறாங்க, the particle's velocity is v of k. Okay, so the particle t is equal to 0 as 0 velocity இல்லையா. So between the time interval t is equal to 0 to the instant when f is equal to 0, what is the velocity adane. So f 0 ஆகும்போது என்ன அர்த்தம், acceleration f இந்த acceleration தானே கொடுத்துருக்காங்க, முடுக்கம் வந்து f இல்லையா. ஸோ f 0 ஆகும் பொழுது இந்த டைம் இன்டர்வல்குள்ளையா, இந்த டைம் இன்டர்வல் பிட்வீன் t is equal to 0 and instant when f is equal to 0. ஸோ இந்த டைம் இன்டர்வல்குள்ளே t is equal to 0 to f is equal to 0 வரையும். இப்போ f is equal to 0 அப்போ டைம் ஆயிருக்கும்ல, t2ன்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இருக்க velocity எப்படி கண்டுபிடிக்கலாம், செகண்ட் முடுக்கம் கரெக்டு. இப்போ f is equal to small f is equal to f naught 1 minus t by t இல்லையா, small t by capital T. பார்ட்டிகல்ஸ் வெலாசிட்டி தானே கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா, ஸோ a is equal to f of t இல்லையா. ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், f dot t கான்ஸ்டண்ட்டாக f naught அப்படியே வச்சுக்கலாம். அப்போ வந்து இது வந்து v is equal to f naught வெளில வச்சுக்கிறேன். ஓகேவா. 1 minus t by t இருக்குல்ல, இது எப்படி எழுதலாம், இல்லை என்னென்னா ஃபஸ்ட்டு லிமிட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், லிமிட் கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துட்டாங்களே f is equal to f naught 1 minus t by t. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, என்னது சொல்லுங்கள், கொஸ்டின் கொஞ்சம் வாசிங்க, இங்கிலீஷ்லேயே சொல்லுங்கள்.
ஓகே ஓகே ம் ஓகே சரி ஓகே. அதாவது when t is equal to 0லேருந்து f is equal to 0, that is acceleration 0 ஆகும்போது ஒரு டைம் ஆயிருக்கும் இல்லையா, இதுதான் டைம் இன்டர்வல் t1 t2 t1 t2. இப்போ t2 எப்படி கண்டுபிடிக்கலாம்? f is equal to 0ன்னு போட்டு, இப்போ f is equal to 0ன்னு போட்டான்னு வச்சுக்கோங்க. 0 is equal to f0 1 minus small t by t. இப்போது இது 0 எடுத்துக்கலாமா? இது தெரியும் இல்லையா? இப்போ இதை மட்டும் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ 1 minus t by t which is equal to 0. இப்போ இது தெரியுதுல்ல, இது எப்படின்னு புரியுதுல்ல? ஓகே. ஸோ அப்போது இங்கே போயிடுச்சுன்னா கேபிட்டல் T மைனஸ் டி பை டி which is equal to 0. இந்த டி இங்கே போயிடுச்சுன்னா 0. இப்போ t is equal to அவ்வளோதான். அப்போ the instant when acceleration becomes 0, டைம் என்னது? t2 is equal to capital T. சரியா? இப்போது அப்போ இன்டெகிரேட் எப்படி பண்ணலாம்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது என்ன, ஆக்சிலரேஷன் as a function of time இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? வெலாசிட்டிக்கு. இப்போ வெலாசிட்டி இப்படி போடும்பொழுது இது கான்ஸ்டன்ட் இல்லையா, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அப்படி வச்சுக்கிட்டோம்னா இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஓகேவா விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் நாட் வெளில வச்சுக்கிறேன். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் 1 மைனஸ் டி பை டி, இங்கே என்னது? டி இஸ் ஈக்குவல் டு 0, டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி. ஓகேவா? புரியுதா? டி இஸ் ஈக்குவல் டு 0, டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல். எல்லாத்துக்கும் புரியுதில்ல? ரைட். இப்போது இப்படி இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இன்டெகிரேட் பண்ணோம் டிடி இல்லையா? ஸோ இன்டெகிரேட் பண்ணோம்னா எஃப் நாட் இது வந்து டி ஆகிடும் இல்லையா? டி மைனஸ் டி ஸ்கொயர்ட் பை 2t. புரியுதா? இன்டெகிரேஷன் புரியுதில்ல சந்தியாவுக்கு? ஓகே தானே? ரைட். இப்போது அப்படியே வச்சுக்கலாம். லிமிட் என்னது? 0 to t இல்லையா? 0 to t. அப்போ என்ன பண்ணலாம்? 0 0 பிகம் 0. அப்போ அப்பர் லிமிட் மட்டும் எடுத்துக்கலாமா? அப்பர் லிமிட் எடுத்தோம்னா எஃப் நாட் டி மைனஸ் டி ஸ்கொயர்ட் பை 2t. இது எப்படி போட்டோம்? பண்ணோம்னா 2t ஸ்கொயர்ட் மைனஸ் டி ஸ்கொயர்ட் பை 2t. இங்கே என்ன இருக்குது? டி ஸ்கொயர்ட் பை 2tன்னு வருமா? டி ஸ்கொயர்ட் பை 2t ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் என்னது? டி ஸ்கொயர் பை 2t எஃப் நாட். ஒரு டி எடுத்துடலாம். ஸோ எஃப் நாட் டி பை 2 வருது பாருங்கள், வருதா? ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கங்க, அடுத்து இதை எழுதிக்கங்க, அதுக்கப்புறம் இங்கே இது ஃபஸ்ட்டு, திஸ் இஸ் தேர்ட், லாஸ்ட்டாக இங்கே முடியுது ஃபோர்த். அது முடிச்சுன்னா 19th சம்மா 19. மேம் 19th கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வரும் ஆக்சுவலி. அது எப்படின்னா, இப்போது a particle moves at distance x in time t according to the equation
x is equal to t plus 5 the whole power minus 1. X is equal to t plus 5 the whole power minus 1. இப்போ ப்ரொபோஷனாலிட்டி கேட்டிருக்காங்களே, இட் இஸ் ப்ரொபோஷனல் டு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். வெலாசிட்டி என்ன வரும், v is equal to by dt which is equal to d by dt of t plus 5 the whole power minus 1. பண்ணோம்னா minus 1 t plus 5 minus 2 இல்லையா. இப்போ அதுவே ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சோம்னா dv by dt a. So d by dt of minus 1 t plus 5 to the power minus 2. இது என்ன வரும், plus 2 t plus 5 minus 3 வரும் இல்லை, minus 3 வருது. ஓகே, இப்போ இப்படி இதை எப்படி எழுதிக்கலாம், இப்போ x வந்து 1 by t plus 5 இல்லையா, இதை வந்து minus 1 by t plus 5 the whole power squared இல்லையா. இங்கே வந்து 2 by t plus 5 cube இல்லையா, t plus 5 cube. இப்போ இதில் ப்ரொபோஷனாலிட்டி என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள், என்னென்ன இருக்க முடியும். இப்போ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்றது எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லையா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு இது எக்ஸ் ஸ்கொயர்டு, இது ஸ்கொயர்டுனா வெலாசிட்டியோடையும் ஈக்குவலாக இல்லை இல்லையா, இதுக்கும் ஈக்குவலாக இல்லை, ப்ரொபோஷனலாகவும் இல்லை. அப்படி தானே, அப்படி தானே, புரியுதானே என்ன சொல்கிறேன்னு. அப்போ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டு வருமா வராதா, டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டு வராது, ஏன்னு தெரியுதா. ஆக்சுவலி எதுக்கு ப்ரொபோஷனல் டு, ஆக்சிலரேஷன் இஸ் ப்ரொபோஷனல் டு. இங்கே ஆக்சிலரேஷன் இதுதானே, இட் இஸ் ப்ரொபோஷனல் டு. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர்ட் பை டி ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர்ட் வராது. அப்படிலாம் என்ன பண்ணணும் நீங்கள், டி ப்ளஸ் 5 இன்னும் ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணானா ஓகே. ஓகே, ஸோ அப்போ அது வராது. வேறு டிஸ்டன்ஸ் பவர் மைனஸ் 2 அதுவும் வராது இல்லையா, டிஸ்டன்ஸ் பவர் மைனஸ் 2 அதுவும் வராது. ஸோ இப்போ வெலாசிட்டி தான் பார்க்கணும். ஸோ இப்போ வெலாசிட்டி பார்த்தோம்னா இதுக்கும் வெலாசிட்டிக்கு எடுத்துக்கலாமே. ஸோ வெலாசிட்டி மைனஸ், அதாவது minus 1 by t plus 5 the whole squared இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வெலாசிட்டி டு த பவர் ஆஃப் 3 by 2 இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இது பண்ணுங்கள், 3 by 2 எப்படி பண்ணுவோம், v power or v power 3 by 2 பண்ணுவோம், v cube to the power 1 by 2 அப்படி, v cube to the power 1 by 2. ஸோ இப்போ v cube ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். v cube பண்ணால் என்ன ஆகும், v cube என்னதுமா, இது v, அப்போது minus 1 to the power whole cube divided by t plus 5 the whole power squared cube. ஸோ அப்போ நம்ம minus 1 தான் வரும், t plus 5 the whole power 6 சரியா. இப்போது 1 by 2 போடலாம். இப்போ 1 by 2 v power 3 by 2 which is equal to minus 1 to the power 1 by 2 divided by t plus 5 to the power 6 into 1 by 2. இது என்னாகும் 3 times. So minus 1 power t plus 5 cube. minus 1 root இல்லையா, root of minus 1 என்னது, ப்ளஸ் இல்லை ஐ, ரூட் மைனஸ் 1 என்னது ஐ, இமேஜினரி நம்பர் ஐ அப்படி வச்சுப்போம். இப்போ இது வந்து v பவர் 3 by 2 which is equal to i by t plus 5 cube. ஸோ இப்போ இங்கே a என்னது 2 by t plus 5 cube, v பவர் 3 by 2 i by t plus 5 cube. இப்போ என்னென்னா i இருக்குல்ல, இப்போ நார்மலாக 3i அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 is the real number, i is the இமேஜினரி. ரியல்னால் ரியல் மட்டும் தான் எடுத்துப்போம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஐ பக்கத்தில் என்ன இருக்குது, ரியல் மட்டும் எடுத்துக்க போகிறோம். இப்போ ரியல் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 1 by t plus 5 the whole cube. ஸோ அப்போ என்ன வரும் ஆன்சர், a is proportional to v power 3 by 2. புரியுதா, a is equal to எப்போ வரும், a is equal to 2 into v power 3 by 2. இது என்னது, k constant of proportionality. புரியுதா, புரியலையா, யாருக்கு புரியுது யாருக்கு புரியல, கையை தூக்க வந்துட்டு கீழே வச்சிட்டிங்க தெரியும். புரியல உங்களுக்கு காளீஸ்வரி, எந்த இடம், இங்கேயா,
ஒன்றும் இல்லை, இது வி கியூபா. ஓகே, இப்போ வி கியூப் என்ன பண்ணுறேன், 1/2 கொடுக்குறேன். வி கியூப் என்ன பண்ணுறேன், டு த பவர் 1/2. அதுதான் என்னது, இது வி கியூப். ஆக்சுவலி -1 கியூப் என்னது, -1. ஸோ இப்போ -1 பவர் 1/2 இல்லையா, புரியுதா? வி கியூப் இருக்குல்லம்மா, வி கியூப்க்கு என்ன பண்ணுறேன், 1/2 கொடுக்குறேன், அதாவது பவர் 1/2. கீழே என்ன இருக்குது, t+5 the whole power 6. இதுக்கு என்ன பண்ணுறேன், இப்போ இது ஹோல் டேர்ம் என்னது, புரியுதா? ஃபஸ்ட்டு வி கியூப் பண்ணிட்டேன், அப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த க்யூபில் ரூட் எடுக்கிறேன், அவ்வளோதான். புரியுதா? இப்போ என்ன ஆகுது, -1, அதாவது மைனஸ் இப்படி வரும், √-1 which is equal to I. +1 இருந்தால் ரூட் +1 என்னது 1. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கீழே வந்து என்ன ஆகும், இங்கே பவர் என்ன ஆகும், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போது t+5 the whole cube. இது வந்து I இல்லையா, I/t+5 the whole cube. I எப்படி எழுதலாம், 1I கூட எழுதலாம், 1 into I. ஸோ இப்போ அந்த ரியல் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு என்ன எடுத்துப்பேன், 1 மட்டும் எடுத்துப்பேன். புரியுதா? ஸோ அப்படி பார்த்தா இப்போ A is proportional to v^3/2. A என்ன வேல்யூ, 2/t+5 the whole cube is proportional to v^3/2. வந்து ஐன்னே எழுதிக்கலாம், I/t+5 the whole cube. சரியா? இப்போ இதுக்கு இது ஈக்குவல் ஆகணும்னா என்ன பண்ணணும், K ஆட் பண்ணணும், கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. K வந்து யாருமா, ஓகே. அப்போது என்ன ஆகும், ஸோ அந்த ஐக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறோம், ரியல் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். அப்போது A is equal to என்ன போடலாம், which is equal to K எவ்வளோ வேல்யூ, 2. K என்னது 2. ஸோ 2v^3/2. புரியுதா, புரியலையா? இது வரைக்கும் புரியுது? வேறு யாருக்காவது புரியாமல் புரியுது? அவ்வளோதான். இது நீங்கள் எப்படியே போடுங்க பார்ப்போம். ஏன்னா நான் அப்படி ஒரு மாதிரி ஆரம்பித்து கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் அப்படியே வரிசையாக போடுங்க அப்படியே. இப்போ A is proportional to something velocity அப்படின்னு வச்சுக்கலாமே. இந்த ப்ரொபோஷனல் எப்படி ஈக்குவல் ஆகும், A is equal to v3/2ங்கிறது K. இப்போ நம்ம என்ன படிச்சோம் இல்லையா, இப்போ A is equal to என்ன வந்து 2/t+3 t+5 whole cube. இது A. இப்போ V என்னன்னு பார்த்தோம், I 1 எடுத்துக்கோ, 1 1/t+5 whole cube. ரைட். இப்போ A is equal to 2 into இதன் v^3/2 இல்லையா, v^3/2. A is equal to 2 into v^3/2 எழுதலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதான் எழுதணும். எழுதிட்டோம் அப்படின்னா இப்போ A is proportional to என்னது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது, அடுத்த ஸ்டெப் புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், வேல்யூ கண்டுபிடிச்சிடணும் இல்லையா, வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறோம், ரெண்டு ஈக்குவல் பண்ணுறோம், ஏவையும் v^3/2 ஈக்குவல் பண்ணோன்னே அப்புறம் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு ரிசல்ட் வருது. ஓகேவா? ஓகே தானே, எல்லாத்துக்கும் புரிஞ்சாமா? இப்போ அடுத்தது அடுத்து பார்க்க போகிறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி.
ரிலேட்டிவ் வெலாசிட்டி சார்பு திசை வேகம் பார்க்க போகிறோம். சார்பு திசை வேகம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு டெஃபினிஷனாக சொல்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு டேபிள் இருக்குது. ஓகேவா? ஸோ டேபிளில் வந்து ஒரு பிளாக், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் இருக்குது. ஸோ என்ன பண்ணுது, இந்த திசையில் u மீட்டர்/செகண்டில் இயங்குது. ஸோ இப்போ இதுக்கு பேர் என்ன ஆக்சுவலி? பிளாக்கோட இயக்கம் இல்லையா? பிளாக்கோட மோஷன், அது இண்டிவிஜுவல் மோஷன் ஆஃப் த பிளாக் இல்லையா? ஸோ பிளாக் மட்டும் இதாகுது. ரைட், இது உங்களுக்கு தெரியும். ஸோ மோஷன் எப்படி கால்குலேட் பண்ணோம்? சேஞ்ச் இன் பொசிஷன். ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணுவோம்? பிளாக்கோடைய மோஷனை கால்குலேட் பண்ணுவோம். இப்போது ரெண்டாவது இன்ஸ்டண்ட்டில் ஸோ பிளாக் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அதே நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டேபிள் இருக்கு இல்லையா, அதையும் இந்த சைட் புஷ் பண்ணுறோம். இப்போது ரெண்டுமே என்ன இருக்கும்? இயக்கத்தில் இருக்கும். ரெண்டுமே என்ன இருக்கும்? இயக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த பிளாக்கை பொறுத்து, இந்த டேபிளை பொறுத்து இந்த பிளாக்கோடைய மோஷனை கால்குலேட் பண்ணலாம். இந்த டேபிளை பொறுத்து இந்த பிளாக்கோடைய மோஷனை கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுதான் ரிலேட்டிவ் மோஷன், சார்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சார்பு இயக்கம். இந்த டேபிளோட திசைவேகத்தை வச்சு பிளாக்கோட திசைவேகத்தை சொல்லலாம். ஸோ அது என்னது? சார்பு திசைவேகம். புரியுதா? இவ்வளோதான். சார்பு இயக்கம், ரிலேட்டிவ் மோஷன்னு சொல்லலாம். சார்பு இயக்கம் அப்படின்னு சொல்ல, சார்பு இயக்கம், சார்பு இயக்கம் இல்லைன்னா சார்பு திசைவேகம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? இது ஜஸ்ட் பேசிக் ஐடியா தான். இப்போ ஒரு ரெண்டு பொருள் என்ன இருக்குது? மூவ் ஆகுது. ஸோ ஒரு பொருள் இன்னொரு பொருளை பார்க்குது, அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? அந்த பொருளை பொறுத்து இந்த பொருளுடைய இயக்கத்தை கணக்கிடலாம், இல்லை திசை வேகத்தை கணக்கிடலாம். புரியுதா? ஸோ அதுதான். பட் அது எது அதிகமாக இருக்கும், எது இதாக இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே நிற்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே, இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்களை பொறுத்து பிளாக்கோட திசை வேகம் அதிகமாக இருக்கும். உங்களை பொறுத்து பிளாக்கோட திசை வேகம் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். பட் டேபிளை பொறுத்து நம்மளை விட கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம பொறுத்து அது ஒரு 5 மீட்டர்/செகண்டில் மூவ் ஆகுதுன்னா டேபிளை பொறுத்து 2 மீட்டர்/செகண்ட் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா டேபிள் என்ன ஆகுது? இது என்னென்னா, இதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இது யார்? இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அவங்க என்னது? அவங்க இங்கே இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் குறுபாயம் இருக்கு இல்லையா, இது வந்து நகருதா? நகரில். பட் இங்கேருந்து பார்க்கும்பொழுது இந்த பொருள் நகருதா? ஸோ அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதோட திசை வேகம் குறைவாக தெரியும். நகராத ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து பார்க்கும்போது அதிகமாக தெரியும். அதான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், இனர்ஷியல், நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இவர் வந்து மூவ் ஆகலை, பட் இவர் என்ன பண்ணுறாரு? ஒரு இயங்குகிற பொருளை பார்க்குறாரு. ஸோ அவர் அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகும்? திசை வேகம் அதிகமாக இருக்கும். பட் அதுவே இந்த பொருள் என்ன ஆகுது? இந்த பொருள் மூவ் ஆகுது. இந்த பொருள் வந்து இந்த பொருளை கவனிக்கும் பொழுது என்ன ஆகும்? கம்மியாக இருக்கும். இந்த பொருளை பொறுத்து இதோட திசை வேகம் கம்மியாக இருக்கும். எதை விட கம்மியாக இருக்குன்னா, இவர் பார்க்குறாரு இல்லையா, இவரை பார்க்குறத விட கம்மியாக இருக்கும். இவரை பொறுத்து இருக்கிற திசை வேகத்தோட டேபிளோட பொறுத்து இருக்கிற திசை வேகம் கம்மியாக இருக்கும். இதுதான் சார்பு திசை வேகம். சரியா? இதுக்கு இன்னொரு இது பார்க்கலாம் அப்படின்னா, 2 வெஹிக்கிள் வச்சுக்கலாம். 2 வெஹிக்கிள், ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து பி. ஸோ ஏ வந்து u மீட்டர்/செகண்ட் அப்படின்ற திசை வேகத்தில் போகுது. பி வந்து v மீட்டர்/செகண்ட் அப்படின்ற திசை வேகத்தில் போகுது. இல்லை இது வின்னு வச்சுக்கலாம். v மீட்டர்/செகண்ட் திசை வேகத்தில் போகுது. இது u மீட்டர்/செகண்ட் திசை வேகத்தில் போகுது. குழம்பிடுச்சா? இல்லை. பி வந்து u மீட்டர்/செகண்ட் திசை வேகத்தில் போகுது. ஏ வந்து v மீட்டர்/செகண்ட் அப்படி திசை வேகத்தில் போகுது. சரி, இப்போது இங்கே ஒருத்தர் தரையில் இருக்காருமா,
தரையில் இருக்காருன்னு என்ன அர்த்தம்? ஓய்வு நிலையில் இருக்கார். ஸோ அப்போ தரையை பொறுத்து, ஸோ இப்போ அவர் ஏவை பார்க்குறார். இப்போ ஏவை பார்த்தா அது எந்த திசைவேகத்தில் போகிற மாதிரி இருக்கும்? v மீட்டர்/செகண்ட் அந்த திசைவேகத்தில் போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ அதே வந்து அவர் பியை பார்க்குறாரு. பியை பார்த்தா u மீட்டர்/செகண்ட் அப்படின்றது போகிற மாதிரி இருக்கும். இப்போ இப்படி வச்சுக்கலாமே, u இஸ் கிரேட்டர் தேன் வின்னு வச்சுக்கலாம். u இஸ் கிரேட்டர் தேன் v. அப்போ யார் அதிக திசைவேகத்தில் போகிறா? b. யூன்றது திசைவேகம், பிங்கிறது வெஹிக்கிள். அப்போ எந்த வெஹிக்கிள் அதிகமாக போகுது? பி தான் அதிக திசைவேகத்தில் போகுது. ஓகே, இப்போது ஏல இருக்க டிரைவர் வந்து பியை பார்க்குறாரு. ஏல இருக்க டிரைவர் பியை பார்க்குறாரு. அவருக்கு என்ன தோணும்? பி வந்து நம்மளோட அதிகமாக போகிறான். அதிகமாக எவ்வளோ போகிறான்? v மைனஸ் u மீட்டர்/செகண்ட் வேகத்தில் அதிகமாக போகிறான்னு தெரியும். புரியுதா? அதே மாதிரி பி வந்து ஏவை பார்க்குறாரு. பி ஏவை பார்க்கும்போது என்ன தெரியும்? ஏ வந்து நம்மளோட கம்மியாக எவ்வளோ கம்மியாக போவான்? அதே v மைனஸ் u மீட்டர்/செகண்ட் வேகத்தில் கம்மியாக போகிறான் அப்படின்ட்டு. இப்போ இது குழப்புச்சுன்னா இப்படி வச்சுக்கலாம். ஏ இஸ் 10 மீட்டர்/செகண்ட், பி வந்து 5 மீட்டர்/செகண்ட். ஸோ இப்போ இங்கே தரையிலேருந்து பார்க்குறாரு இல்லையா? அப்போ ஏவோட வெலாசிட்டி என்னது? 10 மீட்டர்/செகண்ட். பியோட வெலாசிட்டி 5 மீட்டர்/செகண்ட். இப்போது ஆக்சுவலி நான் மாற்றிட்டேன் நினைக்கிறேன், பரவாயில்ல. ஓகே, இப்போ ஏ வந்து பியை பார்க்குறாரு. இப்போ ஏ வந்து பியை பார்க்கும்போது என்ன ஆகும்? இல்லை, ஏ வந்து பியை பார்க்குறாரு. அப்போ என்ன சொல்ல? பி வந்து நம்மளோட கம்மியான வெலாசிட்டி. எவ்வளோ கம்மியாக போகிறான்? இப்போ ஏவை பொறுத்து பியோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா 5 மீட்டர்/செகண்ட் தான். ஏவை பொறுத்து பியோட வெலாசிட்டி என்னது? 5 மீட்டர்/செகண்ட் தான். ஓகே, இப்போ பி வந்து ஏவை பார்ப்பார் இல்லையா? அப்போ பி வந்து ஏவை பார்க்கும்போது என்ன ஆகும்? அதிகமாக போகிறாரு. அவ்வளோதான். புரியுதா? இதுதான் சார்பு திசைவேகம். ஸோ இதுக்கு இப்போ இங்கேருந்து பார்க்குறோம் இல்லையா? இவர் இங்கே பார்க்குறாரு இல்லையா? அதுக்கு ஒரு குறியீடு என்னென்னு எழுதணும்? இவர் வந்து ஏவை பார்க்குறாரு. அப்போ அது என்ன எழுதணும்னா வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டுன்னு சொல்லலாம், இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேஷ்னரி அப்சர்வர்னு சொல்லலாம். ஸ்டேஷ்னரி அப்சர்வர்னு என்ன அர்த்தம்? அவர் எந்த ஓய்வு நிலையில் இருக்கார், எந்த இயக்கமும் அவர்கிட்ட இல்லை. ஓகேவா? இப்போது அதே இடத்துல இருந்து பி இங்கே பார்க்கும்போது இது என்னென்னு எழுதலாம்? ஆஃப் பி கிரவுண்டு. புரியுதா? தரையை பொறுத்து பியோட திசைவேகம் அப்படி சொல்லலாம், இல்லை வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேஷ்னரி அப்சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஏ வந்து பியை பார்க்குறாரு இல்லையா? அதுக்கு சொல்லுங்கள், ஏ வந்து பியை பார்க்கும்போது என்ன எழுதலாம்? இப்போ இதுக்கு ரெண்டு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி ஏ வந்து பியை பார்க்குறாரா? கரெக்ட். ஏ வந்து வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஸோ ஏவை பொறுத்து பியின் திசைவேகம். இப்போ பி ஏவை பார்க்குறாரு, அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு, புரியுதா? இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த இது அப்படியே இந்த இது இருக்கு இல்லையா? இப்போ நீங்களே சொல்லுங்கள். அதே ஏ, அதே பி. ஏ வந்து 10ல் போதா? பி வந்து 5 மீட்டர்/செகண்டில் போகுது. ஸோ இப்போது ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு தரையிலேருந்து ஏவை பார்க்கும்போது வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் என்னது? 10 மீட்டர்/செகண்ட். ஸோ அவர் பியை பார்க்குறாரு. ஸோ அதை அழைச்சிட்டேன் உங்களுக்கு. ஸோ வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் என்னதுமா? சரியா? வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அது எப்படி போடலாம்? அது எப்படி போடலாம்னா வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, அதாவது ஏவை பொறுத்து பியின் திசைவேகம். அது என்ன எழுதுனா பி பார் ஏ. வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. புரியுதா? வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. அப்போ இதுக்கெலாம் என்ன சார் நீங்கள் கேட்கலாம்? இதுக்கெலாம் என்னென்னா, இப்போ வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. இது என்னது? வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். இவர் பார்க்குறாரு இல்லையா? அவருக்கு. புரியுதா? ஸோ இப்போ வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ என்னது? வெலாசிட்டி ஆஃப் பி பை ஏ. தட் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் பி மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ஏ.
velocity of B என்ன velocity of B with respect to ground, velocity of A with respect to புரியுதா? யாருக்கெல்லாம் புரியல? புரியுது. இப்போ velocity of B with respect to ground என்ன 5, velocity of A with respect to ground 10, which is equal to, ஸோ அப்போ ஏவை பொறுத்து பியோட வெலாசிட்டி என்னது புரியுதா? இப்போ பி வந்து ஏவை பார்க்குறாரு இல்லையா, அதுக்கு என்ன வரும் வெலாசிட்டி ஆஃப், சொல்லுங்கள் குறியீடு என்ன, வெலாசிட்டி ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஏவின் திசைவேகம் பிஐ பொறுத்தா இல்லை பிஐ பொறுத்து ஏ திசைவேகம். ஸோ அப்போ அதுக்கு என்ன வரும், வி ஆஃப் எப்படி எழுதும், வி ஆஃப் ஏ பார் பி which is equal to V of A with respect to ground minus velocity of B with respect to ground. Velocity of A with respect to ground என்ன 10, so 10 minus 5 which is equal to, so B வந்து A பார்க்கும்போது அவரோட திசைவேகம் என்ன 5 மீட்டர் per second. புரியுதா? அது புரிஞ்சிட்டா போதும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அதை எப்படி எழுதுவோம், விபி பை ஏ இல்லையா. வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அதை என்ன எழுதுவோம், பி ஆஃப் பி பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு விபி பை விஏ. விபி பார் ஜியும் போடலாம். வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், தரையை பொறுத்து பியோட திசைவேகம், தரையை பொறுத்து ஏவோட திசைவேகம். புரியுதா? அதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அது என்ன எழுதுவோம், வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி விச் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ஏ மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பி. ஸோ இந்த வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் வெலாசிட்டி இது என்ன எழுதுனா, இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, அதாவது ஏவை பொறுத்து பியின் சார்பு திசைவேகம், பிஐ பொறுத்து சார்பு திசைவேகம். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ரெண்டுமே என்ன இருக்குது, ஒரே திசையில் இருக்குது. ஏ ஒரே திசையில் இருக்குது, பி ஒரே திசை. இப்போ எது திசையில் இருந்துச்சுன்னா இது ஏ, இது பி. ஸோ ஏ வந்து 10 மீட்டர் பெர் செகண்டில் வருது, பி வந்து 5 மீட்டர் பெர் செகண்டில் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏ வந்து பியை பார்க்குது, அப்போ குறியீடு நம்ம ஏ வந்து பியை பார்க்குது, அப்போ குறியீடு என்ன விபி பை ஏ. அப்படி தானே? ஏ தான் என்ன பண்ணுது, பி அப்சர்வ் பண்ணுது. ஸோ ஏ பியை பார்க்கும் பொழுது வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அது என்னென்ன வரும், வெலாசிட்டி ஆஃப் பி மைனஸ், ஆக்சுவலி எதில் வரனால என்ன பண்ணால் இன்னொரு மைனஸ் சேர்த்துக்கணும். ஸோ அப்போது மைனஸ் வி ஆஃப் ஏ, அப்போ என்ன ஆகும், விபி ப்ளஸ் விஏ, அவ்வளோ. இப்போது பி வந்து ஏவை பார்க்குதுன்னு வச்சுக்கலாமே, அப்போ என்ன வரும், which is equal to அவ்வளோதான். இது எது திசைக்கு, ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு. இப்போ இதில் இன்னும் ஒன்று நீங்கள் பார்க்கணும் என்னென்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏ பி இப்போ ரெண்டும் நேர் திசையில் இருந்தால், இணை திசைகள் இருந்தால் என்ன அர்த்தம், விஏ மைனஸ் விபி, அப்படி இல்லைனா விபி மைனஸ் விஏ. விபி மைனஸ் விஏக்கு என்னது, விபி பார் ஏ, வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி என்ன வரும், விஏ மைனஸ் விபி. ரெண்டும் எது திசையில் இருந்துச்சுன்னா ப்ளஸ், விபி ப்ளஸ் விஏ, விஏ ப்ளஸ் விபி, அந்த மாதிரி. இப்போது நல்லா பாருங்கள்,
ஸோ 2 ட்ரக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறவர் வந்து தரையில் இருக்கிறாரு, அவர் பார்க்குறாரு. ஸோ இப்போ ரெண்டுமே இதில் வருது, இதுவும் ரோட்லேருந்து வருது, இது ரோடு, இது என்னது பட் அங்கே எங்கே இருக்கிறாரு ரோடு தான். ஸோ தரையை பொறுத்து தான் இந்த எல்லாமே என்னது திசை வேகம் எல்லாமே. இப்போ எல்லாமே என்ன இருக்குது, ஒரே ஊடகத்தில் இருக்குது, ஒரே மீடியமில் இருக்குது. ரெண்டுமே என்னதில் இருக்குது, ரெண்டுமே ஒரே மீடியம் தானே. இது ரோட்லேயே தான் இருக்குது, இது ரோட்டில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தரையை பொறுத்து தான் சொல்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தரையில் இருக்கீங்க, ஃப்ளைட் இருக்கு இல்லையா, அதை பார்க்குறோம். ஸோ அதோட திசை வேகம் நம்மளை பொறுத்து எப்படி இருக்கும்? அது 2 இருக்குது ஆக்சுவலி. ஒன்று வந்து அது, அப்புறம் இன்னொன்று வந்து ஸோ அப்போ இந்த இதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? இங்கே வேறு மீடியம், இங்கே என்ன மீடியம், ஏர் மீடியம், இங்கே கிரவுண்டு. ஸோ இங்கேருந்து நம்ம பொறுத்து இங்கே பார்க்கும்பொழுது அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம், புரியுதா? பட் இதை பொறுத்து எப்படி இருக்கும், இப்போ இங்கே நமக்கு கம்மியாக இருந்ததுன்னா இதை பொறுத்து அதிகமாக இருக்கலாம். இங்கே நமக்கு அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஊடகத்தை பொறுத்து கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போது ஏன் அப்படின்னா அந்த ஊடகம் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், அது வந்து ஒரு திசை வேகத்தில் இருக்கும், அது இருக்கும், அது ஒரு வேகத்தில் இருக்கும். இப்போ ஃப்ளைட் இருக்கு இல்லையா, இப்போ ஃப்ளைட் போகுது, இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ளைட் போகும்போது என்ன இருக்கும், காற்று எதிர்ப்பு இருக்கும். ஸோ காற்று எதிர்ப்பு இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ ஃப்ளைட்டு போகிறது திசை வேகம் வந்து கிரவுண்டை பொறுத்து சொல்கிறேன், கிரவுண்டை பொறுத்து 100 km/h. இது வந்து 25 km/h. அப்போது தரையை பொறுத்து எவ்வளோ இருக்கும், 75 km/h. இந்த தரையை பொறுத்துங்கிறது ரிசல்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவோம், தொகுப்பயன் திசை வேகம், ரிசல்டன்ட் வெலாசிட்டி, தொகுப்பயன் திசை வேகம். ஓகேவா? ஏன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஃப்ளைட்டோட வெலாசிட்டி இப்படி இருக்கும், இது இந்த திசை வேகத்தில் இருக்கும்போது என்ன ஆகுது, கம்மியாகும். எதை பொறுத்து கம்மியாகுது, தரையை பொறுத்து கம்மியாகும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட்விண்டுன்னு வாங்க. இந்த இப்படி காற்று இப்படி வருது இல்லையா, அதுக்கு பேர் ஹெட்விண்ட் அப்படின்வாங்க. டெயில் விண்டுன்னு ஒன்று இருக்குது. டெயில் விண்டுனா இப்போ ஏரோப்ளேன் போகுது இல்லையா, காற்று விண்டுமே இப்படி போகும். ஸோ அப்போ இது என்ன பண்ணும், ஏரோப்ளேனை என்ன பண்ணும், புஷ் பண்ணும். ஸோ அப்போ இப்போ ஃப்ளைட்டோட வெலாசிட்டி வந்து அதே மாதிரி 100 km/h, விண்டோட வெலாசிட்டி வந்து 25 km/h. கிரவுண்டை பொறுத்து எவ்வளோ, 125 km/h. புரியுதா? ஓகேவா? இதுக்கு எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் இது ஆக்சுவலி ஆப்ஜெக்ட் இஸ் இன் அ மீடியம், ஆப்ஜெக்ட் இஸ் மீடியம், த ஆப்ஜெக்ட் இஸ் இன் மோஷன் இன் அ மீடியம். அப்படி தானே, ஒரு ஊடகத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன நீங்கள் வச்சா, வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், தட் இஸ் ரிசல்டன்ட் வெலாசிட்டி. சரியா? தொகுப்பயன் திசை வேகம் அப்படின்னா தரையை பொறுத்து திசை வேகம், அது வந்து which is equal to velocity with respect to ground, which is equal to velocity of the medium, okay, plus velocity of the object with respect to medium. புரியுதா? புரியுதா புரியல? இப்போ இந்த 100 km/h இருக்கு இல்லையா, இது என்ன வெலாசிட்டி, ஃப்ளைட்டோடது எதை பொறுத்து, கிரவுண்டை பொறுத்து தான் 125. புரியுதா? ஏரை பொறுத்து. அப்போ நீங்கள் சொல்கிறது என்னென்னா, வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த மீடியம், வெலாசிட்டி ஆஃப் த ஏரோப்ளேன் வித் ரெஸ்பெக்ட் டு விண்ட். புரியுதா? வெலாசிட்டி ஆஃப் த மீடியம் என்ன, மீடியம்னா என்னது, அது எவ்வளோ, அப்படியே போடுறேன். வெலாசிட்டி ஆஃப் த மீடியம் என்னது,
25 km/h. Velocity of the object with respect to medium என்னது, which is equal to, புரியுதா, இது வந்து என்னது, velocity of the object with respect to ground, velocity of the flight with respect to ground. புரியுதா புரியல, யாருக்கெல்லாம் புரியல, இன்னொரு தடவை பார்க்கலாமா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது, எல்லாமே ஒரே மீடியமில் இருக்குது. ஒரே மீடியமில் இந்த சென்ஸு அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும், இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, ஒரு ஆப்ஜெக்ட்டை பொறுத்து இன்னொரு ஆப்ஜெக்டோட திசைவேகத்தை கண்டுபிடிக்கிறோம். அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் எதில் இருக்குது, ஒரே மீடியமில் இருக்குது இல்லையா. ஸோ அப்போது தரையை பொறுத்து பார்க்கும்போது என்ன ஆகும், அதே வெலாசிட்டி தானே. நல்லா பாருங்கள், இப்போ ஏ வந்து 10 km/h போகுதுன்றோம். இது என்ன வெலாசிட்டி, தரையை பொறுத்து, புரியுதா. பட் இதுவே இங்கே என்ன ஆகுது, ஃப்ளைட்டு ஏரில் போகுது, நம்ம தரையிலேருந்து அதை அப்சர்வ் பண்ணுறோம், தரையிலேருந்து அதை பார்க்குறோம். ஸோ தரையிலேருந்து பார்க்கும்போது ஏரோப்ளேன் வந்து அதிக வெலாசிட்டியில் போகலாம் இல்லையா. பட் அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஏரோப்ளேன் போகுதுன்னு வச்சுக்கலாம். 2 ஏரோப்ளேன் எதில் இருக்கும், ஏர் என்ற மீடியமில் இருக்கும், விண்ட் அந்த மீடியமில் இருக்கும். இப்போ ஒரு ஏரோப்ளேன் இன்னொரு ஏரோப்ளேன் பார்க்குது, சேம் என்னது, ஃபஸ்ட் வந்தீங்கல்ல அங்கே இல்லை, அங்கே என்ன ஆகும் அப்படின்னா வேறு வெலாசிட்டியில் போகுதுன்னு வச்சுக்கலாம். 2 ஏரோப்ளேன் வேறு வெலாசிட்டியில் போகுது. ஒரு ஏரோப்ளேனில் இருக்க இன்னொரு ஏரோப்ளேனை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கல்ல, ஃபஸ்ட்டு 2 பேர் ரோட்டில் இருக்காங்க. இப்போ இந்த 2 பேர் என்ன இருக்காங்க, புரியுதா. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி அதே தான், VA மைனஸ் VB, புரியுதா. அதில் எதுவும் மாற்றம் இல்லை. ஏன், 2 பேர் எதில் இருக்காங்க, ஒரே மீடியமில் இருக்காங்க. இப்போ இங்கே என்ன ஆகுது, ஒருத்தர் ஏரோப்ளேன் இருக்காரு, நம்ம கீழே இருக்கோம். ஸோ அப்போ அங்கே என்ன ஆகும், அங்கே இப்போது நல்லா பாருங்கள், 2 ஏரோப்ளேன் ஓகேவா. ஸோ ஏரோப்ளேன் ஏ, ஏரோப்ளேன் பி, இவர் இங்கே பார்க்குறாரு, ஏ வந்து பியை பார்க்குறாரு, தரையில் நம்மளேருந்து பியை பார்க்குறோம். இப்போ நம்மளை பொறுத்து இருக்க பி என்ற ஏரோப்ளேனோட திசை வேகமும் ஏ வந்து பியை பார்க்குறாரு இல்லையா, அந்த திசையும் ஒன்றா இருக்குமா. இவரை பொறுத்து இது வேறு திசை வேகமில் இருக்கும், தரையை பொறுத்து அதுதான். இது ஏன் இவரை பொறுத்து வேறு திசை வேகமில் இருக்குது, ஏன்னா 2 பேரும் ஒரே மீடியம், இது வேறு மீடியம், புரியுதா. ஸோ அதுதான் இப்போ நான் சொன்ன மாதிரி, இப்போ ஃப்ளைட் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மீடியம், ஏர் மீடியமில் போகுது இல்லையா. ஏர் மீடியமில் போகும்பொழுது நீங்கள் இப்போ தரையிலேருந்து பார்க்குறீங்க. ஸோ தரையிலேருந்து பார்க்கும்போது இது ஒரு திசை வேகம் எதை பொறுத்து போகும், ஏரை பொறுத்து போகும். எதை போகும், ஏரை பொறுத்து ஒரு திசை வேகம் போகும், சரியா. ஸோ இப்போ கிரவுண்டில் வரும்போது என்ன பண்ணணும், அதாவது இந்த ஏரோப்ளேனோட வெலாசிட்டி எதை பொறுத்து, ஏரை பொறுத்து, ப்ளஸ் அந்த ஏர் சும்மா இல்லையே, இந்த ஏர் என்ன பண்ணுது, அதுவும் என்னது மோஷனில் இருக்கும். ஒன்று டெயில் விண்டாக இருக்கும், இல்லைனா ஹெட் விண்டாக. ஹெட் விண்ட்னா என்ன அர்த்தம், எதிர் திசையில் இருக்கும். டெயில் விண்ட்னா ஒரே திசையில் இருக்கும். இப்போ ஒரே திசையில் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகேவா. ஸோ அப்போது ரிசல்டன்ட் வெலாசிட்டி, தொகுப்பயன் திசை வேகம் அப்படின்னா என்ன அர்த்தம், இல்லை அதுக்கு இல்லை கரெக்டு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ரிசல்டன்ட் வெலாசிட்டி, தொகுப்பயன் திசை வேகம் அப்படின்னா என்னதுமா, டோட்டல் வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் தரையை பொறுத்து ஏரோப்ளேனோட திசை வேகம். ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளைட்டு இல்லை ஏரோப்ளேன் கூட நான் சொல்லலாம். அப்படிலாம் என்னன்னு சொல்லலாம், வெலாசிட்டி ஆஃப் த பிளேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டுன்னு சொல்ல, ரெண்டுமே ஒன்று தான். So which is equal to our velocity of the aeroplane with respect to ground, which is equal to velocity of the medium plus velocity of the object with respect to the medium. புரியுதா. இப்போ இதை வச்சுக்கலாம். இப்போ ரிவர் போட் எடுத்துக்கலாமே. ஸோ தரையில் இருக்கிறோம். ஸோ ஒரு ரிவர் இருக்குது. ஸோ ரிவரில் போட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ரிவரை பொறுத்து போட்டோட வெலாசிட்டி வேறையாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு போட் இருக்குது, இங்கே ஒரு போட் இருக்குன்னா இவரை பொறுத்து இந்த வெலாசிட்டி வேறையாக இருக்கும். பட் அது என்ன ஆகுது, தரையை பொறுத்து வேறையாக இருக்கும். புரியுதா. ஸோ இப்போ இதுக்கு என்னென்னு எழுதுவோம், வெலாசிட்டி ஆஃப் த போட். நான் இங்கேருந்து பார்க்குறேன். அப்போ என்னை பொறுத்து எப்படி இருக்கும் வெலாசிட்டி, நான் எப்படி கண்டுபிடிப்பேன் சொல்லுங்கள் பார்ப்போம். அது வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறீங்களா, ஈக்குவல் டு கரெக்ட். மீடியம் என்னது இதில், ரிவர். மீடியம்ன்றது ரிவர். அப்புறம் என்னமா
இங்கே பாருங்கள் velocity of கரெக்டாக ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க velocity of the boat with respect to ground அது என்னது resultant velocity velocity of the boat with respect to ground equal to velocity of the boat with respect to river plus அவ்வளோதான் இங்கே இருக்குது பார்த்துங்க velocity of the object with respect to ground equal to velocity of the medium plus velocity of the object with respect to the medium இப்போ ஃப்ளைட்டுக்கு அப்படியே சொல்லுங்கள் பார்ப்போம் velocity of the flight with respect to ground equal to medium என்னது air plus ஆப்ஜெக்ட் என்னது புரியுதா மறந்துடாதே two parallel rail tracks run north to south two parallel rail tracks run north to south okay train A moves north with the speed of 54 kilometer per hour. The speed of 54 kilometer per hour. Train A moves north with the speed of 54 kilometer per hour. அடுத்தது train B moves south so train B moves south with the speed of 90 km per hour train B moves with the speed of 90 km per hour okay va train B moves with the speed of 90 km per hour moves south ma train B moves south train A moves north train B moves south with the speed of 90 km per hour first A வந்து what is the velocity of B with respect to A what is the velocity of B with respect to A first subdivision what is the velocity of B with respect to A velocity of B with respect to A the NCERT example 3.9 ஃபஸ்ட் இதை கண்டுபிடிங்க பார்ப்போம் ஏன்னா எல்லாமே மீட்டர் பெர் செகண்டில் இருக்கணும் எல்லாமே என்ன பண்ணணும் மீட்டர் பெர் செகண்டில் கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்துருக்காங்க நீங்கள் மீட்டர் பெர் செகண்டாக மாற்றிக்கணும் ஸோ அப்போ ட்ரெயின் ஏவோட வெலாசிட்டி என்ன மீட்டர் பெர் செகண்டில் ட்ரெயின் ஏவோட வெலாசிட்டி நம்ம மீட்டர் பெர் செகண்டில் 54 கிலோமீட்டர் பெர் ஹவர் மீட்டர் பெர் செகண்டில் கேட்குறேன் ஆமாம் ஃபிஃப்டீனா 15 தானே 54 இன்ட்டு 5/18 தானே இது 1 டைம் போகும் இது 3 டைம்ஸ் போகும் 15 மீட்டர் per second அப்போ A is moving the speed of 15 meter per second train B ஓட velocity என்னது 90 90 into 5/18 2 10 5 25 எவ்வளோ வருது
25 வருதா? So 25 meter per second. So 90 kilometer per hour into 5 by 18. 2 9 10 5 25 meter per second. ஓகேவா? B ஓட வெலாசிட்டி வந்து 25 meter per second. A ஓட வெலாசிட்டி 15 meter per second. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? velocity of B with respect to A. என்ன இது எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? VB velocity of B, சரியா? with respect to A. இது எப்படின்னு சொல்லலாம்? இன்னொரு என்னன்னு சொல்லலாம்? relative velocity of B with respect to A ன்னு சொல்லலாம். velocity of B with respect to A ன்னு சொல்லலாம். அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? relative velocity of B with respect to A அப்படின்னு எழுதலாம். சரி, இப்போ என்ன வரும்? இப்போ ரெண்டுமே எப்படி இருக்குது? ட்ரெயின் A மூவ்ஸ் நார்த்தா, இது ட்ரெயின் A. ட்ரெயின் B மூவ்ஸ் சவுத். ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ யாரை பார்க்குறா? ஏ வந்து பியை பார்க்குது, அப்படி தானே? ஏ வந்து என்ன பண்ணுது? பியை பார்க்குது. அப்போ வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. வெலாசிட்டி ஆஃப் பி என்ன? சரி எழுதிடலாம். வெலாசிட்டி ஆஃப் பி மைனஸ், ஓகேவா? அப்போ விபி ப்ளஸ் விபி என்ன? 25 15 40. ஸோ 40 மீட்டர் பெர் செகண்ட் வரணும். ஓகேவா? இது ஏ. அடுத்தது சப்டிவிஷன் பி எழுதிக்கங்க. சப்டிவிஷன் பி. Subdivision B, velocity of ground with respect to B. Velocity of ground with respect to B. Velocity of ground with respect to B. அப்படின்னா என்ன அர்த்தம்? VB by G ன்றது velocity of B with respect to ground. இப்போ என்ன கொடுத்தோம்? velocity of ground VG by B, which is equal to VG minus VB. அப்போ என்ன ஆகும்? velocity of ground ன்னு கேட்டிருக்காங்க. See, velocity of B with respect to ground னா பரவாயில்ல இல்லையா? velocity of ground with respect to B அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டு தான். இப்போ நீங்கள் சொன்னது, இப்போ வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்ட் என்னது? வி ஆஃப் ஜி. இப்போ வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்ட் என்னது? அப்படியே வச்சுக்கலாம், விஜின்னு வச்சுக்கிறேன். மைனஸ் விபி. விஜி வந்து ஜீரோ. கிரவுண்ட் மூவ் ஆகுதா? அப்போ வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்ட் என்னது? அவ்வளோ, ஜீரோ. மைனஸ் விபி என்னது? 25. minus 25 meter per second. பட் வெலாசிட்டி கிரவுண்டே ஜீரோவில் இருக்குது. அப்போ இது எப்படி வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பி மட்டும் -25 ஆகும்? யாருமே இந்த கேள்வி என்கிட்ட கேட்கல. கிரவுண்டே ஜீரோ தானே, கிரவுண்டே வெலாசிட்டி ஜீரோ. பட் வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பி மட்டும் எப்படி -25 ஆகும்? யாருமே அதை என்கிட்ட கேட்கல. எதுங்கம்மா? இல்லை என்ன சொல்கிறீங்க? ரயில் ட்ராக்ஸ் இருக்குது. ஓகே சரி. அதாவது வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பி இல்லையா? வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்ட் என்னது? ஜீரோ. வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்டு ஜீரோ. பட் வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பி வந்து -25 இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? கரெக்டாக தானே போடுறோம்? ஆமாம். ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டாங்க. பரவாயில்ல, குட். என்னென்னா ட்ரெயின் மூவ் ஆகுது இல்லையா? இப்போ ட்ரெயின் மூவ் ஆகும்போது ட்ரெயினில் உட்காந்துருக்கும்போது
ஆக்சுவலி கிரவுண்ட் என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலி ஃபிசிக்ஸ் படி அப்படின்னா கிரவுண்டில் அவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க ரெஸ்ட்டில் இருப்பாங்க. அவங்க பார்க்கும்போது என்ன ஆகும்? இப்போ கிரவுண்ட் என்ன ஆகுது? எவ்வளோ வெலாசிட்டியில்? ஏன்னா ட்ரெயின் வந்து என்ன வெலாசிட்டியில் போகுது? 25ல். அதே வெலாசிட்டியில் தான் என்ன ஆகும்? கிரவுண்டு போய்கிட்டு இருக்கும். புரியுதா? பட் நார்மலாக வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்ட் என்னது? 0. வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பி என்னது? புரியாமல் இருக்கா யாருக்காவது? டவுட்ஸ் இல்லை? ஸோ இப்போ ட்ரெயின் போகும்போது கிரவுண்ட் என்ன ஆகுது? போயிட்டு இருக்கு. எந்த ரேட்டில் போகும்? இப்போ ட்ரெயின் ஃபார்வர்டில் போகுதுல, எந்த ரேட்டில் போகுது? 25 மீட்டர்/செகண்ட். பட் கிரவுண்ட் என்ன ஆகுது? அதே மாதிரி பின்னாடி போய்கிட்டே இருக்கும். பட் ப்ராக்டிக்கலி அப்படி கிடையாது. கிரவுண்ட் அங்கேயே தான் நிற்கிது, அப்படி தானே? ட்ரெயின் தான் மூவ் ஆகுது. பட் என்ன ஆகுது? பி வந்து கிரவுண்டை பார்க்கும்போது பி எவ்வளோ இதில் போகும்? அவ்வளோதான். அதுதான் ஓகேவா? ஸோ இது செகண்டு. இப்போ தேர்டு தான் நீங்கள் பார்க்கணும். தேர்ட் சொல்லவா? சப்டிவிஷன் சி. வெலாசிட்டி ஆஃப் a monkey running on the roof of train A. Velocity of the monkey running on roof of train A. Velocity of a monkey running on the roof of train A against its motion. மறுபடியும் சொல்கிறேன். velocity of a monkey running on the roof of train A. சரியா? against its motion. velocity of a monkey running on roof of train A. Roof of train A against its motion. சரியா? ஓகேவா? ப்ராக்கெட்டில் கொடுத்தாங்க with the velocity of 18 km/h. with the velocity of 18 km/h with respect to train A. with the velocity of, ஆக்சுவலி இங்கே ப்ளஸ் வருமா? velocity of ground with respect to B இருக்கு இல்லையா? ப்ளஸ் வரும். அப்போது ப்ளஸ் தானே வரும். ஆப்போசிட் தானே போகுது. ட்ரெயின் இப்படி போகுது, கிரவுண்ட் இப்படி வருதுன்னா ஸோ ப்ளஸ். அப்போது +25 மீட்டர்/செகண்ட். ஓகேவா? ஓகே, எதை பார்த்தோம்? velocity of a monkey running on the roof of a train A against its motion, bracketல with a velocity of 18 km/h with respect to train A. velocity என்ன கொடுத்துருக்காங்க? with the velocity of 18 km/h with a velocity of 18 km/h with respect to train A. ஓகேவா? இது பிராக்கெட்டில் as observed by a man standing on the ground. as observed by a man standing on the ground. as observed by a man standing on the ground. as observed by a man standing on the ground. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க புரியுதா? velocity of a monkey running on roof of the train against its motion. அதோட முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. as observed by a man standing on the ground. ஓகேவா? ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the velocity of monkey இருக்குல்ல, that is 18 km/h with respect to train A. ஓகேவா? இப்போ யாராவது சொல்லுங்கள் என்ன சொல்லியிருக்காங்க என்னன்னு. ம்
கரெக்ட் கரெக்ட். அவர் பார்த்து அவர் சொல்கிறார் ஆக்சுவலி, ஓகேவா? அவர் பார்க்குறாரு. ஸோ ட்ரெயின் எந்த திசையில் போகுது அப்படின்னா மங்கி ஆப்போசிட் இதில் போகுது. மங்கியோட ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்களே, ப்ராக்கெட்டில் போட்டிருந்தேன்ல. இப்போ த வெலாசிட்டி ட்ரெயின் ஏவை பொறுத்து 18 km/h. ஓகே, இப்போ ஆக்சுவலி என்ன கேட்குறாங்க? ஆக்சுவலி என்ன கேட்குறாங்கன்னு கண்டுபிடிக்கலையா? வெலாசிட்டி எதை பொறுத்து? ட்ரெயின் ஏ பொறுத்து தான் கொடுத்துட்டாங்களே. கரெக்ட், கிரவுண்டை பொறுத்து. அப்போ என்ன எழுதலாம்? அதுதான் கேட்குறாங்க. அப்போது என்ன எழுதலாம்? என்ன அப்படி கண்டுபிடிக்கலாம்? இல்லை, எனக்கு ஃபுல்லாகவே சொன்னால் பரவாயில்ல. இப்போ வெலாசிட்டி ஆஃப் மங்கின்றது எதை பொறுத்து? சரி, கிரவுண்டை பொறுத்து தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குவல் டுவா இல்லை என்ன சொல்கிறீங்க? வெலாசிட்டி ஆஃப் மங்கி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் தான் கண்டுபிடிக்கணும். அதான் there is a man standing on the ground கொடுத்துட்டாங்க இல்லையா? வெலாசிட்டி ஆஃப் த மங்கி as observed by a man standing on the, தரையை பொறுத்து மங்கியோட திசை வேகம். அது எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ ட்ரெயின் இப்படி போகுது, மங்கி இப்படி போகிறது, இங்கே இருக்காங்க. இங்கே தரையை பொறுத்து என்ன திசை வேகம்? கொடுத்தாச்சு. மங்கியோட மீடியமோட வெலாசிட்டி எடுத்துக்கணும். அடுத்தது இல்லை, மீடியம் என்னது? ட்ரெயின். ஓகே, அப்புறம் அது என்ன பண்ணணும்? ஆட் பண்ணால் கரெக்ட், அதுதான். இப்போ இந்த மீடியம் வந்து என்னது? ட்ரெயின். ஸோ ட்ரெயின் இந்த டைரெக்ஷனில் போதா? மங்கி, இது ஆப்ஜெக்ட் யார்? இப்போ எழுதுங்க, வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். Velocity of the object with respect to ground is equal to, சொல்லுங்க யாராவது ஒருத்தர். ஒரு கரெக்ட், அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? velocity of the object with respect to medium, அவ்வளோ. ஓகேவா? ஸோ velocity of the object with respect to ground equal to என்னது? medium plus object with respect to the medium. ஓகேவா? இப்போ வெலாசிட்டி ஆஃப் ஃபஸ்ட் என்னது? வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இது கிரவுண்டு. ஸோ அப்போ என்ன எழுதலாம்? வெலாசிட்டி ஆஃப் மங்கி with respect to ground. இப்போ என்ன எழுதணும்? இப்போ which is equal to velocity of medium. ட்ரெயின், ஒரு ட்ரெயினோட வெலாசிட்டி என்ன? ட்ரெயினோட வெலாசிட்டி இல்லை மீட்டர் பெர் செகண்டில் 15 மீட்டர் பெர் செகண்ட். சரி, ஓகே. இப்போ வெலாசிட்டி ஆஃப் இதில் கொடுத்துட்டாங்களோ அதை முதல் பண்ணணுமே. வெலாசிட்டி ஆஃப் மங்கி வித் ரெஸ்பெக்ட் டு மீடியம் வந்து ட்ரெயின் இல்லையா? 18 இன்ட்டு 5/18 5 மீட்டர் பெர் செகண்ட். 5 மீட்டர் பெர் செகண்ட் என்னது? வெலாசிட்டி ஆஃப் மங்கி வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த மீடியம். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன எழுதலாம் இங்கே? வெலாசிட்டி ஆஃப் மீடியமா, அது எவ்வளோ? 15. ஓகே, 15 மீட்டர் பெர் செகண்ட். அப்புறம் ப்ளஸ்
5ன்றது என்னது? கரெக்டு. பட் ஆனால் இன்னும் இப்படி இருக்கே, மைனஸ் ஆஃப் 5 மீட்டர் per செகண்ட். கொஸ்டின் நம்பர் 38மா. அதை ரிலேட்டிவ் வெலாசிட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் 2 தான், மோஷன் அண்ட் கிராவிட்டி. அப்போ கிராஃப்ஸ் மட்டும் பார்க்கணும், அதோட முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ மோஸ்ட்டாக 4 முடிஞ்சிடும் இந்த சாப்டர். அப்படி என்ன ஆன்சரு? 15 வருது. ஸோ நான் போடுறேன், கவனிங்க. என்ன கொடுத்தா? ட்ரெயின் ஆஃப் 150 மீட்டர் லாங். உங்களுக்கு கொஷின் இருக்கா பேப்பர்? பரவாயில்லையா? A train of 150 meter long is going towards north. ஸோ நார்த்தை பொறுத்து போகுதா? A train of 150 meter long is going towards north direction at a speed of 10 meter per second. Okay. A parrot flies at the speed of 5 meter per second towards south. இப்படி இல்லையா? 5 meter per second. சரி, ஓகே. ஸோ 5 மீட்டர் per செகண்டா? இப்போ என்ன சொல்கிறாங்க? The time taken by the parrot to cross the train. Time taken by the parrot to cross the train. ஸோ இப்படி வச்சுக்கலாம். பேரட் வந்து ட்ரெயினை பார்க்குதுன்னு வச்சுக்கலாமா? பேரட் ட்ரெயினை பார்க்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அது என்ன பண்ணுது? ட்ரெயினை கிராஸ் பண்ணணும். ட்ரெயின் எவ்வளோ மீட்டர் லென்த்து? 150 மீட்டர் லென்த். 150 மீட்டர் லென்த். ஸோ இப்போ இதுக்கு பேரட் வந்து ட்ரெயினை பார்க்குது, அதுக்கு எக்ஸ்பிரஷன் சொல்லுங்கள். பேரட் வந்து ட்ரெயினை பார்க்குது, அப்படியே வெலாசிட்டி ஆஃப் பியா டி velocity of train with respect to which is equal velocity of train. சொல்லுங்க. ப்ளஸ் ஆகிடும். ஆப்போசிட்டில் velocity of train மைனஸ் ஆஃப் velocity of parrot. அப்போ என்ன ஆகும்? ஆக்சுவலி போட்டு கரெக்டு தான், பட் என்னென்னா பேரட் தானே கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுது. velocity of parrot with respect to train போடுறது தான் கரெக்ட். புரியுதா? பேரட் தான் என்ன பண்ணுது? ட்ரெயினை கிராஸ் பண்ணணும்னு நினைக்குது. அப்போ என்ன பண்ணணும்? velocity of parrot with respect to train. அப்போ என்ன வரும்? velocity of parrot minus velocity of train, which is equal velocity of parrot plus velocity of train. velocity of parrot என்னது? plus which is equal to, so velocity of parrot with respect to train என்னது? 15 meter per second. ஸோ இப்போ எவ்வளோ இதை கடக்கணும்? 150. அப்போ distance by ஸ்பீடா, which is equal to time. distance என்னது? ஸ்பீடு 10 seconds.